நிறைய பேர் கேட்குறாங்க, சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா டயபெட்டிஸ் கிடையாது சார், நான் சீசனல் ஃப்ரூட்ஸு சாப்பிட்றேன் அப்படின்னு. சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நம்ம முக்கியமாக இந்த கடந்த காலத்தில் இப்போ ஏப்ரல் மே மாதங்களில் மாம்பழம் வந்து முக்கியமான சீசன் நம்ம ஊரில். ஸோ மாம்பழம் வந்து கண்டிப்பாக சுகரை கூட்டும். பலாப்பழமும் ஒரு முக்கியமான சீசன் கோடை காலங்களில் பலாப்பழமும் சுகரை கண்டிப்பாக கூட்டும். அண்ட் வாழைப்பழத்துக்கு சீசனே கிடையாது, வருஷம் ஃபுல்லாக வாழைப்பழம் கிடைக்கும், அதுவுமே சுகரை கூட்டும். எந்த பழத்துக்குமே அதனுடைய கார்போஹைட்ரேட் கண்டென்ட், அதாவது கிளைசிமிக் லோடு, கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம், அதில் எவ்வளோ சுகர் இருக்குது, அந்த பழத்தை சாப்பிட்டா எவ்வளோ சுகர் நம்ம உடம்புல ஏறும், அது ரெண்டையும் பொறுத்து தான் அந்த பழங்கள் சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமான்னு சொல்கிறோமே ஒழிய சீசனல் ஃப்ரூட் உடம்புக்கு நல்லது, கண்டிப்பாக அந்த சீசனில் சாப்பிட்டு தான் ஆகணும். மாம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக தவிர்க்கணுமான்னா, உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒரு துண்டு 2 துண்டு மாம்பழம் சாப்பிட்றது தப்பில்லை. அதுக்காக முழு மாம்பழம் நான் சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ கிளைசிக் லோடு அதிகமாகிடும், சுகர் லெவலும் அதிகமாகும். கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் ஒரு துண்டு 2 துண்டு மாம்பழங்களோ ஒரு துண்டு 2 துண்டு பலாச்சொலையோ எடுத்துக்கிறது தப்பில்லை. முழு பலாப்பழமோ முழு மாம்பழமோ சாப்பிடணும்னு நினைக்கிறது தவறான முடிவு.